ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்களின் வைத்தி ராஜ் எல்ஹெச். நான் வைத்தீஸ்வரி பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். பெருசாக ஒன்றையும் ஸ்கின் கேர்லாம் பண்ண தேவையில்லைங்க. இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ் நார்மலாகிடுச்சு. அது டீனேஜில் அதிகமாகவே வரும். காலேஜ் போகிற பசங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதனால ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுக்கான ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்குது. உங்கள் ஃபேஸ் எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த பவுட்ரு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிளியர் ஸ்கின் உங்களுக்கு கிடைக்கும். பிம்பிள்ஸ் இருக்குது, பிளாக் டாட்ஸ் இருக்குது, ஒயிட் டாட்ஸ் இருக்குது, இல்லை பிம்பிள்ஸ் போனால் அந்த கருப்பு அடையாளம் இருக்குது அப்படின்னு எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி இந்த பவுட்ரு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலேருந்து தீர்வு கிடைக்கும். நான் எவ்வளோ காசு செலவு பண்ணி எவ்வளோ ப்ராடக்ட் வாங்கி போட்டேன், ஆனால் எனக்கு பிம்பிள்ஸ் மறுபடியும் நேர் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டு கண்டிப்பாக இருக்கும். மறுபடியும் பிம்பிள்ஸ் வராமையும் அது தடுக்கும். பிம்பிள்ஸ் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் தான். நமக்கு ஆயில் ஸ்கின்னாக இருந்தால் கண்டிப்பாக பிம்பிள்ஸ் வரும். அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டும் தான். நீங்கள் ஆயில் ஃபுட் அதிகமாக சாப்பிட்றீங்களா இருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃபேஸில் பிம்பிள்ஸ் இருக்கும். நம்ம ஒரு பிம்பிள்ஸ் வந்ததுன்னா கூட ஐயோ பிம்பிள்ஸ் வந்துச்சு சொல்லிட்டு அதையே தொட்டு பார்த்துக்கினே இருப்போம். அதை அப்படிலாம் கிள்ளி எடுத்துரும். அதனால பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துலாம் பரவத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இது உங்களில் நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் அதை நம்மளால் அந்த மாதிரி பண்ணாமையே இருக்க முடியாது. இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கிறேன் எல்லா பொருளையும் வாங்கின்னு நீங்கள் வெயிலில் காய வச்சு அதை பவுட்ராக்கி ஃபேஸில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பிம்பிள்ஸ் வரவே வராது. இருக்கிற பிம்பிள்ஸுமே பார்த்தீங்கன்னா சரியாயிடும். இது கண்டினியூஸாக ஒரு 3 மந்த் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபேஸில் எப்பேற்பட்ட பிக்மெண்டேஷன் இருந்தாலும் அது சரியாயிடும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளியர் ஸ்கின் கிடைக்கும். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பவுட்ரு யூஸ் பண்ணும்போது சோப்போ ஃபேஸ் வாஷோ எதுவுமே போடாதீங்க. மார்னிங் ஈவினிங் இந்த பவுட்ரு போட்டு மட்டும் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள் போதும். அதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட்டு கொடுக்கும். நான் இப்போ இதில் என்னென்ன பொருள்லாம் காய வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு தரேன். அப்படி இல்லைன்னா நான் வீடியோலையுமே தரேன், நீங்கள் நோட் பண்ணிங்க. உலர்ந்த பச்சை பயிறு பார்த்தீங்கன்னா 1 கிலோ, ரோஜா இதழ் 100 கிராம், பூலாங்கிழங்கு 100 கிராம், கஸ்தூரி மஞ்சள் 100 கிராம், அதிமதுரம் 100 கிராம், கார்போக அரிசி 100 கிராம், ஆவாரம்பூ 100 கிராம், மாதுளத்தோல் 100 கிராம், ஆரஞ்சு தோல் 100 கிராம், வேப்பம்பூ 25 கிராம், வெட்டி வேர் 25 கிராம், துளசி 25 கிராம், நன்னாரி வேர் 25 கிராம், வசம்பு 40 கிராம், முல்தானி மட்டி 100 கிராம், கோரக்கிழங்கு 100 கிராம். இது கூட பார்த்தீங்கன்னா லெமன் தோலும் நீங்கள் சேர்த்துங்க, ஒரு 10 அந்த மாதிரி சேர்த்து. இப்போ நான் சொன்ன எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது. நீங்கள் இதை வாங்கின்னு காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சு யூஸ் பண்ணுங்க. பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். இது யூஸ் பண்ணுறதான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள். ஒரே ஒரு ஸ்பூன் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு அதில் ரோஸ் வாட்டர் அப்படி இல்லைன்னா பால் இது மிக்ஸ் பண்ணி நீங்கள் போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா வாஷ் பண்ணுறங்க. சூப்பர் யூஸ் பண்ணுறீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள், பூலாங்கிழங்கு இதை தவிர்த்துட்டு யூஸ் பண்ணுங்க. உங்களுக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இதில் சேர்த்துருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பயப்படாதீங்க, அது வேரோட அப்படியே கிளியர் ஆகிறதுக்கு தான் நமக்கு அந்த மாதிரி காமிக்கும். 3 மந்த் கண்டினியூ யூஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே போயிடும். உங்களுக்கே ரிசல்ட் நீங்களே பார்ப்பீங்க கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகுறத. இது கூடவே பார்த்தீங்கன்னா நல்ல ஃபுட்டும் சாப்பிடுங்க. அதாவது ஆயில் ஃபுட்டை கம்மி பண்ணுறங்க. சாப்பிடாதீங்க சுத்தமாக. கடையில் விற்கிற சிப்ஸு, மிக்சர் இந்த மாதிரி ஐட்டெலாம் சாப்பிடாதீங்க. தண்ணி நிறைய குடிங்க. ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி கன்ஃபார்மாக எடுத்துங்க. இது கூடவே இந்த பவுடரும் யூஸ் பண்ணுங்கள். சோப்பு, ஃபேஸ் வாஷ் எதுவுமே போடாதீங்க. அப்புறம் பாருங்கள் உங்கள் ஸ்கின் கிளியராக இருக்கும். பிம்பிள்ஸ் கண்டிப்பாக தீர்வு இருக்கும். இந்த நலங்கு மாவு போடும்போது மேக்கப் போடலாமான்னு கேட்பீங்க. கண்டிப்பாக போடலாம். இது போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா பவுட்ரு போடலாம், இல்லை ஃபவுண்டேஷன் எல்லாமே போடலாம். ஆனால் போட்டுட்டு போயிட்டு மறுபடியும் இதையே போட்டு வாஷ் பண்ணுறங்க. அதாவது இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சோப்பு, ஃபேஸ் வாஷ்க்கு அதுக்கு பதில் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் பவுடர் இது கூடவே பார்த்தீங்கன்னா வேணும்னா நீங்கள் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த பவுடர் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ளோவிங் ஸ்கின், கலர் கொடுக்கும். ஃபேஸ் நல்லா ஷைனிங்காக சாஃப்டாகவும் இருக்கும். இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இது எல்லாமே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இதில் சேர்த்துருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் இருக்குது.